வாங்க நண்பர்களே, கோல்ட் பாஸார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும். கடந்த ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்றம் போக சரிவு மட்டுமே தங்கத்தோட விலையில் 3000 அப்படிங்கிற ரேஞ்சில் காணப்படவில்லை. தங்கத்தோட விலை மாதிரியே வெள்ளியோட விலையும் நம்மளுக்கு 3000 சரிஞ்சு காணப்படுது. இது மேலும் சரியறதுக்கான வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்ஸாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கோல்ட் பாஸார் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் 1 கிராம் 108 ரூபாவாக காணப்படவில்லை. 1 கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1,08,000 ரூபாயாக காணப்படுது. வெள்ளியோட விலை மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலும் நம்மளுக்கு குறைந்தபட்சம் 2000 அதிகபட்சம் 6000 7000 வரை கிலோவுக்கு சரிய வாய்ப்புகள் இருக்க வேலையில் அடுத்து நம்ம 24K தங்கத்தோட விலையை பார்க்கலாம். 1 கிராம் 9513 அப்படிங்கிற தொடர் கடும் சரிவில் தான் காணப்படுது. அவ்வப்போது ஏற்றங்கள் இருந்தாலும் ஏற்றத்தின் வேகத்தையும் தாக்கத்தையும் விட சரிவின் வேகம் தாக்கம் மிக மிக அதிகமாக இருக்குது. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல. வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. 24 கேரட்டோட 8 கிராமோட விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 76,104 ரூபாயாக காணப்படுது. இது பார்த்தீங்கன்னா ஏற்றம் போக சரிவு மட்டுமே நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் 3,100 ரூபாய் காணப்படவில்லை. மேற்கொண்டு இது பார்த்தீங்கன்னா ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா 1,500 சரிவுன்னு பார்க்குறப்போ 5,000 வரைக்கும் சவரனுக்கு சரியறதுக்கான வாய்ப்புகள் 88% இருக்கு. இதே வேளையில் நம்ம 22K தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம் 8,720 அப்படிங்கிற தொடர் சரிவில் தான் காணப்படுது. இதுவுமே நீங்கள் மீண்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல. வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. அடுத்து 22 கேரட்டோட 8 கிராமோட விலையை பார்க்கலாம். 8 கிராம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 69,760 ரூபாயாக காணப்படுது. இதுவும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு நம்மளுக்கு ஏற்றம் சரிவுன்னு காணப்பட்டாலும் சரிவின் வேகம் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது கடந்த ஒரு வாரத்தில் ஏற்றம் போக சரிவு மட்டுமே ஆல்மோஸ்ட் 3000 ரூபாய் காணப்படவில்லை. மேற்கொண்டு நம்மளுக்கு எந்த ரேஞ்சில் சரின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா 1200 சரிவுன்னு பார்க்குறப்ப 5,300 வரைக்கும் சவரனுக்கு சரியறதுக்கான வாய்ப்புகள் 88% இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் இன்னொரு ப்ரெடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் ப்ரெடிக்ஷனை கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அமெரிக்க பங்குச்சந்தை சொல்லலாம். அமெரிக்க பங்குச்சந்தை பார்த்தீங்கன்னா 40,000 புள்ளிகளுக்கு கீழே காணப்பட்டது. இப்போ 42,690 புள்ளிகளை காணப்படுது. 42,700 புள்ளிகளை காணப்படுதுன்னு வச்சுக்கலாம். இது மேற்கொண்டு உயர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. வருகின்ற வாரத்தை பொறுத்தவரை அமெரிக்க பங்குச்சந்தையானது 43,000 புள்ளிகளில் இருந்து அதிகபட்சமாக 44,000 45,000 புள்ளிகள் வரை உயர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்படி அமெரிக்க பங்குச்சந்தை உயர்றப்ப என்ன ஆகுனா அமெரிக்காவோட பொருளாதாரம் மேம்படுதுன்னு அர்த்தம். அதனால பார்த்தீங்கன்னா அமெரிக்க பங்குச்சந்தையை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிய போது. ஏன்னா பங்குச்சந்தையில் நீங்கள் முதலீடு செய்யும் போது என்னதான் பங்குச்சந்தையில் ரிஸ்க் அதிகமாக இருந்தாலும் குறுகிய காலத்தில் அதிகமான லாபங்கள் கிடைக்கும். இது தங்கத்தில் வாய்ப்புகள் குறைவு தான். அதனால தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக இருக்குது.